அப்பப்பப்பா! எத்தன முருங்காய்ங்க நம்ம செடியிலேருந்து அறுவடை பண்ணுறது, அத்தனையும் ஃப்ரெஷ்ஷுங்க. அறுவடை பண்ணி நமக்கு டயர்டே ஆகிடும் போல இருக்குது. இப்படிலாம் சொன்னால் நல்லா தான் இருக்கும் இல்லைங்க. நம்ம தோட்டத்தில் இத்தனை முருங்காய் கூட வேண்டாங்க, ஒரு முருங்காய் வந்தால் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எங்கேருந்துடா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக முருங்காய் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பட்டேல்ஸ் போயிருந்தேங்க காய் வாங்குறதுக்கு. அங்கே போனப்போ ஃப்ரெஷ்ஷாக முருங்காய் இருந்தது. யூஎஸில் வந்து என்ன காய் கிடைச்சாலுங்க இந்த முருங்காய் மட்டும் நம்ம வாங்குறது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். ஏன்னா முருங்காய் வந்து சீசனுக்கு மட்டும்தாங்க வரும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் இயர்க்கு வரவே வராது. நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா வேணுங்கிற அளவுக்கு அள்ளிட்டு வந்துடுவோங்க. வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பீஸாக போட்டுங்க ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். வேணுங்கிறப்பலாம் நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நாமளே வாங்கிட்டு வந்து கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறதுனால எப்போ குழம்பு வச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. முருங்காயுமே நல்லா தனித்தனியாக தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக தான் இருக்கும். இங்கே வந்து அந்த ஃப்ரோசன் முருங்காய் நிறைய பிராண்டில் விற்கிறாங்க, அது எங்களுக்கு பிடிக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே முருங்காயோட விலை எவ்வளோ தெரியுமாங்க? பர் எல்பி $4.99. வேறு வழி இல்லைங்க.